கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 22/11/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபையினாலே இவருடைய வாழ்க்கையை நீங்கள் திருப்தியாக்குங்கப்பா. உடைய அபிஷேகமானது இவரோடு இருந்து சகலத்தையுமே ஜெயிக்க செய்யும்படியாக நீ செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக. செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தெய்வீக மகிமையினாலே நிரப்புங்கப்பா. பிரசங்கி 3:14 தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் அன்பும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தந்து அதை நிலைத்திருக்கும்படியாக நீங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 22/11/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். உடைய கிருபை மாத்திரம் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேனப்பா. உடைய கிருபையினாலே தேசம் நன்மையை பார்க்கட்டும். உடைய அபிஷேகமானது தேசத்தில் இருக்கட்டும் தகப்பனை. துன்பங்களோ துயரங்களோ ஆண்டவரே தேசத்தில் வராதபடி நீங்கள் வேலையை எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன்.